நயினார் தொடரலாம். ஆனால் அவருக்கு ஒரு எஃபிஷியன்ட் டீம், திரு எஸ்.ஜே. சூர்யா, அஸ்வத்தாமன் போன்றவர்கள் தினசரி நல்ல டிஎம்கே ஃபைல்ஸ், ஏடிஎம்கே ஃபைல்ஸ்னு விடணும். திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் இது இணையமைச்சராக, பிஎம்ஓ ஆஃபீஸில் இணையமைச்சராக கூடுதலாக ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்தா சிபிஐ அவருக்கு கீழே வரும். ஸோ தமிழக அரசின் பல்வேறு விஷயங்களை அவர் கண்காணிக்க உதவும். அதுதான் 29க்கு நோக்கி 31 பிரதான எதிர்கட்சியாகவும் 36 ஆட்சியை பிடிப்பதற்கு திட்டம் போடணும். ஏன்னா 2014 2 MP, 19 1 MP தான் என்டிஏ ஜெயிச்சது. 24 ஒன்றும் இல்லை, மத்தியில் ஆட்சியை பிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணாலும் 29 கூட்டணி இல்லாமல் 2 3 4 MP கூட வாங்குறது கஷ்டம். பட் மோடியா லேடியானப்ப 0 தான் வாங்கிச்சு ஸ்டாலின் ஆட்சி. இப்போ இண்டி கூட்டணியில் ஸ்டாலின் இருந்த இடத்தை விஜய்க்கு கொடுத்துட்டாங்கன்னா பிஜேபி 2வது இடத்திற்கும் திமுக 3வது இடத்துக்குமே 29 போய் 2லேருந்து 5 சீட்டு ஜெயிக்கலாம்.